காளை மாடுகளின் வம்சத்தை வேரறுக்கும் நவீன விந்து தொழில்நுட்பம். 90% பசு இனங்கள் பிறப்புக்கு மட்டுமே இலக்கு. செயற்கை விந்துவால் பிறக்கும் பசுக்களின் பால் உடலுக்கு கேடு என பாரதிய கிசான் சங்கம் எச்சரிக்கை. பாலின வரிசைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பத்திற்கு தடை விதிக்க பாரதிய கிசான் சங்கம் வலியுறுத்தல். இந்தியாவின் கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் இயற்கை விவசாயத்தின் முதுகெலும்பாக விளங்கும் நாட்டு பசு இனங்களை பாதுகாக்கும் வகையில் நவீன பாலின வரிசைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என பாரதிய கிசான் சங்கம் வலியுறுத்தியது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற அகில பாரதிய பிரதிநிதி சபா கூட்டத்தில் பாலின வரிசைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் குறித்து முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் 90% துல்லியத்துடன் பெண் பசுக்கன்றுகள் பிறப்பதை உறுதி செய்ய முடியும். இது பால் உற்பத்தியை பெருக்கி காளை கன்றுகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது. இவ்வாறு செய்வதால் அந்த பசுவின் பால் நஞ்சாகி அதை சாப்பிடும் மனிதர்கள், குழந்தைகளுக்கு பலவிதமான நோய் பாதிப்புகள் உருவாக்கும் என பாரதிய கிசான் சங்கத்தின் தேசிய துணைத் தலைவர் பெருமாள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கடந்த 60 ஆண்டுகளில் கால்நடை வளர்ப்பு முறை வணிக நோக்கமாக மாற்றப்பட்டதில் நாட்டு மாடுகளின் மரபணு தரம் குறைந்துள்ளது. தற்போது இந்த பாலின வரிசைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் இந்திய பசு மற்றும் காளை இனங்களின் அழிவிற்கே வழிவகுக்கும் என எச்சரித்துள்ளனர். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காளை மாடு கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகும். இன்றைக்கு பசுவை மையமாக வச்சு தான் இன்னைக்கு நாடு முழுக்க விவசாயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ உலகம் முழுக்க என்ன பேசப்படுதுன்னா, எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு திரும்பணும், இந்த நஞ்சில்லா உணவு வேணும், அதை நோக்கி எல்லா நாடுகளும் நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவில் சிக்கிம், அசாம் போன்ற மாநிலங்கள்ல முழுமையாக இன்னைக்கு இயற்கை விவசாயத்துக்கு போயிட்டாங்க. நமது மத்திய அரசாங்கம் இயற்கை விவசாயம் பண்றதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க போறாங்க, எல்லாம் பட்ஜெட்ல அறிவிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பசுவு இல்லாம ஒரு மரபணு மாற்றம், அதாவது செயற்கை வகைப்படுத்தப்பட்ட விந்துக்கு பிறக்கக்கூடிய பசுவை வச்சு நம்ம இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. இப்ப மண்ணினுடைய தன்மையை ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாதுகாக்கணும், அதை என்ரீச் பண்ணணும். அதை என்ரீச் பண்றதை எப்படி பண்ண முடியும்னா, இந்த பசுவை வச்சு நம்ம என்ரீச் பண்ண முடியாது. ஏன்னா அதுல இந்த செயற்கையா பிறக்கக்கூடிய பசுவுக்குள்ளிருந்து வரக்கூடிய கோமியம், சிறுநீர், அதாவது கோமியமும் சாணியில நம்மளுக்கு மண்ணுகளுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவெல்லாம் எதுவுமே இருக்காது. குழந்தைக்கு இன்னைக்கு 2வது தாயா இருக்கக்கூடியதுதான் நம்ம பசு. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு தொடர்ந்து அவங்களால அந்த குழந்தைகளுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியாதனால, அவங்க அலுவலகங்கள் கால சூழ்நிலையினால வெளியே போறதுனால அப்ப குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இன்னைக்கு பசுகளுக்கு தான் இருக்கு. அப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பாலை இந்த வகைப்படுத்தப்பட்ட விந்துவை செலுத்தின பசுல இருந்து கொடுத்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளும் நோயப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். கோயில் மாடுங்கிற பேர்ல, அதாவது பொலிகாலைன்னு சொல்லுவோம், அந்த பொலிகாலை மூலியமா தான் அந்த பசு இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கிராமத்துல 2-3 வருஷம் அந்த பொலிகாலைகள் இருக்கும். அதுக்கடுத்து பக்கத்து ஊருக்கு மாத்திக்கிடுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த பசு வரும்போது அடுத்த வீரியமான ஒரு கண்டுகள் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம மரபணு எக்காரணம் கொண்டு இதுல மாற்றமே ஆகாது. பசுக்கள் வெறும் பால் உற்பத்திக்காக மட்டும் வளர்க்கப்படுபவை அல்ல. விவசாயத்திற்கு தேவையான உரமான சாணம், சிறுநீர் மற்றும் மண்வளத்தை பாதுகாப்பதில் காளைகளுக்கு சமமான பங்கு உண்டு. காளைகளின் பிறப்பை தடுத்தால் இயற்கை சுழற்சியும் கிராமப்புற தற்சார்பு பொருளாதாரத்தையும் சிதைத்துவிடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இன்னைக்கு தார்பார்க்கர்னு ஒரு இனம் இருக்கு, இன்னைக்கு 10,000 தான் இருக்கு. ஏன்னா அந்த இனமே அழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி மரபணு, இந்த வகைப்படுத்தப்பட்ட விந்து, அதுக்கு முன்னாடி சாதாரண விந்து எடுத்து போடுறது, அப்படிங்கும் போது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த நல்ல தன்மை உள்ள, நல்ல குணம் உள்ள, நல்ல மருத்துவ குணம் உள்ள பசுகள்லாம் இன்னைக்கு அந்த இனமே அழிஞ்சிட்டு வருது. கார்பார்க்கர் இன்னைக்கு வெறும் 10,000 எண்ணிக்கையில தான் இருக்கு. லட்சக்கணக்கில் இருந்த இனமே இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கு. காராம்பசுன்னு நம்ம நாட்டில் பழைய காலத்துல எல்லாம் பேசுவோம். குழந்தை பிறந்தோடனே தாய்மாமா அந்த குழந்தை பிறந்த வீட்டுக்கு தங்கச்சிக்கு அக்காவுக்கு குழந்தை பிறந்தா காராம்பசு பரிசீலிக்கக்கூடிய பழக்கங்கள்லாம் இருக்கு. ஏன்னா அந்த காராம்பசு தாய்ப்பாலை விட சிறந்த நல்ல தன்மைகள் இருந்தது. அதனாலதான் அந்த காலத்துல காராம்பசுவை பரிசீலிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு 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 குழந்தைய வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள பசுவை இன்றைக்கு இந்த மாதிரி வகைப்படுத்தப்பட்ட விந்தணுக்கள் மூலியமாக சிதைக்கிறதுக்கு இந்த மாதிரி அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். பசுக்களில் பாலின ரீதியாக வரிசைப்படுத்தப்பட்ட விந்துவை தடை செய்து
பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு முறைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நவீன தொழில்நுட்பத்தால் ஏற்படும் நீண்டகால பாதிப்புகள் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பசுக்கள் மற்றும் காளைகள் இரண்டையும் வளர்க்கும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். பெருநிறுவனங்களுக்கு பதில் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கு நேரடியாக நிதி உதவி வழங்கி கிராமப்புற வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். பாரம்பரிய இனப்பெருக்கம் செய்வதற்கான முறையான ஏற்பாடுகளை அரசு கையாண்டு காளைகளை அழிவிலிருந்து மீட்க வேண்டும் என பாரதிய கிசான் சங்கம் வலியுறுத்தினர்.